முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோவிலில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெயரில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெள்ளியங்காடு கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இலவச ஆம்புலன்ஸ் சேவையை சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேரளாவில் உள்ள தனது சொத்துக்களை எடுத்துக்கொண்டு முல்லை பெரியாறு அணையில் கூடுதல் தண்ணீர் சேமிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சென்னை எண்ணூர் பகுதியில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு 2 நாட்களுக்கு 3 ஆட்டோக்களில் இலவசமாக பயணம் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது.